நான் இருக்கிற என் வேதனை உங்களுக்கு தெரியல ஸ்வீட்டு. 10ஆவதுல இருந்து அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான். இதுல இதை சொல்லல அதை சொல்லலைன்னா பயம் வந்துருச்சு. இனிமேல் நம்ம லைஃப்ல இப்படிதான் கண்ணு தெரியாம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா கரெக்டா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு தாங்க அப்படி இருந்தது. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல தலைவலி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு வாமிட். அதுக்கப்புறம் வாமிட் எடுத்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி வேதனை அடைஞ்சாங்க. அந்த வேதனை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10th இப்படி ஆச்சு, இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் யூடியூபரா இருக்கேங்க. அவங்க ஹிந்திக்காரங்க போல, எனக்கு செய்ய தெரியல. சோ என்னோட யூடியூப்ல கூட நான் சொல்லியிருந்தேன். கமெண்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா சேம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்குள்ள அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட்டி என்ன சொன்னாங்க எனக்கு எக்ஸாக்டா மறந்துருச்சு. அதாவது நான் இப்ப நிறைய பேர் சும்மா இந்த யூடியூப்ல பார்த்தேன், இப்ப நிறைய மக்கள் Facebookல பார்த்தேன்னா என்கிட்ட பேசாதீங்க, பேசுற வேலை வச்சுக்காதீங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காம டாக்டர் பொசிஷன்ல இருந்துட்டு இந்த மாதிரி பேசுனது ரொம்ப தப்பு. டாக்டர் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருந்து பேஷண்டோட வலியை உணரணும். நம்ம என்ன சொல்றோம்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு லப லபன்னு பேசினது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ண ஷார்ட் டெம்பர் ஆகாதீங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு. நீங்கன்னு இல்ல, லைஃப்ல யாரா இருந்தாலும் நல்லது சொல்லி நல்லது எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல மென்மேலும் உயரலாம்னு சொன்னேன். இல்ல என் வேலையில நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப என்கிட்ட பயங்கரமா ஒண்ணு வந்துச்சு வாயில. ஃபர்ஸ்ட் பேஷண்டோட வலியை நீங்க உணர்றதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட வேலை.